ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நினச்சி பார்க்கவும் நல்லாயிருக்கு, இந்த வீடியோவாக பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கு போனது, நம்ம வந்தது, என்ஜாய் பண்ணது, ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம லைஃப்பில் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி மற்றவங்க மூஞ்சியில் சந்தோஷத்தை பார்க்கும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் வந்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மற்றவங்கள சந்தோஷத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு. என் வீட்டுக்காரர் சிம்பிளாக ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போனார். அது எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, நீ எப்படி இருக்க ஓகே, நம்ம அப்படி இருக்கோம் ஓகே, எல்லாருமே அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சா எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதையும் மற்றவங்க சந்தோஷத்தை சந்தோஷமாக பார்க்குறதும் இப்போ ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அப்படின்றதுக்கு அர்த்தமாக அவர் சொன்னார். எனக்கு சிரிப்பாயிடுச்சு. அதாவது என்னன்னா, நிறைய இப்போ மற்றவங்க சந்தோஷமாக இருக்கதே பிடிக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு பார்த்து போயே தான் செய்வாங்க. நீ சந்தோஷப்படுற அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு உண்மையிலேயே அது பெரிய சாதாரண விஷயம் தான், பட் அதுக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நிஜமாலும் இப்போ அப்படி தாங்க ஆயிடுச்சு. எந்த விஷயமுமே நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னான்னு கூட பயமாக தான் இருக்குது. இந்த கண்ணீர் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நம்பிக்கை மாதிரி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். நாங்கள் என்னென்னா அழகர் கோயில் போவோமா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த டென்ட் எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் நிமிஷம் அவளுக்கு தேவை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தான். டெய்லி ஒரு கிஃப்டாக ஒரு ஆன்லைன்லேருந்து வந்துகிட்டே இருந்ததுங்க. டென்ட்டெல்லாம் பயங்கர ப்ரிப்பேர்டாக போனோம் நாங்கள். அது வாங்கலாம் இது வாங்கலாம், பெரிய டென்ட்டு, சின்ன ரெஸ்ட் ரூமுக்கு, ட்ரெஸ்ஸிங் டென்ட், அப்படி இப்படின்னு தனித்தனியாக டென்ட் வாங்கிட்டு போனோம். அன்றைக்கி மழை வந்து வேறு மாதிரி நடந்துச்சு, அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் நாங்கள் ஒவ்வொன்றும் ஆன்லைன்லேருந்து வரும்போதுமே எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, எங்கள் அப்பா திட்டுவாங்க. வேறு வேலையிலேயே அவங்களுக்கு இங்கே எதெல்லாம் பண்ண முடியாதோ நம்ம பஹ்ரைனில் அதெல்லாம் அங்கே பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம என்ஜாயாக இருந்தது. அப்புறம் நிமிஷாவோட ஷாப்பிங் ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ் வாங்குறதுக்கு போனோம். அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன். எங்கள் அண்ணன் முக்கால்வாசி நாள் இந்த வருஷம் என்னென்னா காப்பு கட்டுறாங்க. அழகர் கோயில் போகிறேன்னு காப்பு கட்டினாங்க. ஃபஸ்ட்டு எருது கட்டுன்னு காப்பு கட்டினாங்க, அப்புறம் அழகர் கோயில் போகிறேன்னு காப்பு கட்டினாங்க, அப்புறம் கும்பாபிஷேகம். பாதி நாள் தனுஷா பர்த்டே நிமிஷா பர்த்டேக்கெலாம் நான் அவங்களை கூட்டிகிட்டு போவேன். அவங்க எதுவுமே சாப்பிட முடியாது. ஒன்று ஜூஸ் சாப்பிடுவாங்க, இல்லைனா வெஜிடபிள் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க முன்னாடியே பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஒரு நாள் சும்மா அப்படியே எங்களோட வந்துட்டு அவங்களும் அப்புறம் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்தியாவுக்கு வந்திருக்கா, இந்தியாவில் உள்ள ஃபுட்டை எதாவது ட்ரை பண்ணுவான், அப்படி சாப்பிட்டு பழங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை. இங்கே என்னத்தை சாப்பிட்டாங்களோ அதே தான் அங்கேயும் போய் சாப்பிட்றாங்க. அது பெருசாக அங்கே நல்லாவும் இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆனால் அதான் பிடிச்சி சரி போங்கடா, அவங்க பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கடான்னு நானும் விட்டுட்டேங்க. அப்புறம் வரலட்சுமி நமக்காக ஷாப்பிங் பண்ணோம். மீனாட்சி அம்மன் கோயில் போனோம். ஒரு ராதான ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே ஃபுல்லாக உட்காந்துட்டு இவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, என் தங்கச்சி எங்கள் அண்ணா இந்த அண்ணியில் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அப்படி தான் போச்சு ஒவ்வொன்றா ஹோட்டலுக்கு இப்படி நல்லா ஜாலியாக தான் இருந்தது. என்ன கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே செலவு பண்ணும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது, அங்கே செலவு பண்ணும்போது ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஆனால் ஓகே, இங்கே கம்பேரிட்டிவ்லி இந்த காசை கம்பேர் பண்ணும்போது ஓகே, நம்ம இங்கே என்ன அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஹோட்டல் பர்த்டேக்கு நல்லா காலையில் கேக் வெட்டிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஹோட்டல் கூட்டு போயிட்டு, வீட்டில் எதுவும் சமைக்க முடியாது, ஹோட்டல் கூட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு திரும்ப ஒன்ஸ் மோர்ன்ற மாதிரி திரும்ப கடைக்கு போனாங்க. ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப வந்தாங்க. இப்படி தான் போச்சு அந்த ரொட்டீன் ஃபுல்லாக. ஆன்லைனில் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் கூட ஆர்டர் பண்ணி அதை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓட்டிட்டு அவள் சைடில் காது கிளிப்பு இதெல்லாம் நானே வீட்டு வேலை பார்த்துட்டு பிஸியாக ஓட்டிட்டு இருந்தேன். அப்படியே அந்த ரொட்டீனில் இந்த இது வேறு என்னவோ போச்சு. ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் போக இப்படியே போயிடுச்சு. ஆனால் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். உடனே இங்கே வந்து உட்காந்து 4 செவத்தை பார்த்துட்டு இப்படியே பொழுது போயிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பெட்டரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரவினாதான் கேட்டா, அழகர் கோயில் போய் ரெடி ஆயிட்டீங்களாங்க. நாங்களும் ரெடி ஆயிட்டேங்க. பாத்ரூம் போனா அது வந்து ஜன்னல் ஆணி ரெடி பண்ண 4 பக்கம் இது பண்ற மாதிரி அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதுலயே கொடுத்துருந்தாங்களே இருக்கு, அந்த தான் இருக்கு. அந்த ஆணில அந்த கொடுத்துருக்காங்க. அங்கே இதே சரிக்கலாம். ஆமா, இதே அப்படியே குட்டி சரி வச்சிட்டு அப்படியே இருங்க. நான் அதான் ஆர்டர் பண்ணேன். என்ன பட்டுக்கறி நல்லா இருக்கு. ஏய் டென்ட் என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி போணும். இந்த தடவை ஜாலியாக என்ஜாய் பண்ணால இருக்கு. அவங்களுக்கு ரீச்சாலையா யாருக்கு ட்ரிம்மரோ ஒன்று தானா? 3 டெலிவரின்னு போட்டிருந்தாங்க. ஒன்று தான் வந்துருக்கு. இப்படி தனித்தனியாக வருவீங்க போல ஒவ்வொருத்தரும். அது வேறு வேறு ஆஃபீஸுக்கு போகிறதுனா அப்படி தான். மேபி அதான் டேட் ஒவ்வொன்று போட்டிருக்கு ஆப்பில், ஆனால் தனித்தனியாக வருது. நான் சொல்லல, அவங்க தேடி அங்கே அவன் பெரிய விட உன்னையோட அவனை பிக்கெட் விடு, அவன்கிட்ட பிக்கெட் விடு. அதில் ஒன்றும் இருக்காது. நான் வாங்கின ஏற்கும் நல்ல பேக்கேஜிங் இருக்கு. இதான் வந்திருக்கா? பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
பெயிண்ட் அடிப்போம்ண்ணா. நொய்யு நொய்யு நாங்கள் வந்து இந்த இதுக்கு கேள்வியாக கேட்டுக்கிட்டு அவருக்கு வரல போனோம். உயரம் கம்மியா ஆனா வெயிட்டா இருக்கு. இதை சேர்க்கும்போது உயரம் கம்மியா. இது ரெண்டும் நினைக்கிறேன். ஏதாமே இது ரெண்டும் தெரியல. என்னத்த இல்லத்த நான் தலைக்கறி சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா நான் தலைக்கறி சாப்பிட மாட்டேன்னு? இது என்னது? அதான் என்னன்னு தெரியாதோ? வாய்ஸோட போட்டு வச்சிருக்கீங்க. இது என்ன ஆர்டர் பண்ணிருக்க? போய் வாங்கு. இத்தனோடு பார்த்துருக்கலாம். எத்தனை ஆர்டரு? எத்தனை பார்சல் போட்டிருக்கேன்? காசு கம்மியாக போட்டு பரவாயில்ல. உங்களை பார்த்து வெறும் 99 ருபீஸ் கீழே வையணும். இதுக்கான அவங்க பெட்ரோலுக்கே போதுமே. சரி அப்புறம் சம்பளம் வாங்குறாங்க. இது எனக்கு இப்படி தாக்குவா. ஓ பரவாயில்ல. 2 செட்டா 99 ருபீஸ் பரவாயில்ல. 2 செட்டு இங்க இருந்தாலும் எடுக்க சொன்னேன். ஒரு அறிவு உனக்கு சென்ஸே இருக்காதா? ஓபன் பண்ணி பாருங்க. லென்த் பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. முன்னாடி வீடியோ எடுக்க சொன்னா என்ன பண்ணி கொடுத்த? நீ டென்ட் மட்டும் எடுத்து போடுங்க. என்ன சின்ன இதுவாக தான் இருக்கு. 6 நேர்னு விரிடி. இன்னும் இது இவ்வளவுதானே விரிக்கிறது பாரு. என்னங்கிட்ட விரி. பெருசுதான். அந்த லாக் இருக்கு பாரு. அதுல இது பண்ணணும். சொருகணும். மேல நிமிரு. இன்னும் உள்ள ஃபுல்லா போட ஆதிரா. ஒரு கிளாக் இல்ல. கீழே சொருகிற மாதிரி வைக்கணும். அப்படி வை. அந்த இதோட லாக்கோட வை. என்ன லென்த்தியா இருக்கு. அந்த பின்ன அதுல சொருகி அங்கிட்டு இழுத்து வை. தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு சரி பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த கார்னர்ல இழுத்துக்கணும். அது வந்து இல்லைன்னா நம்மளுக்கு பனி நைட் இடத்துல
பாப்பாவுக்கு சட்டை இல்லை அதனால இருடி சாமி அக்கா வரட்டும் ஏ விடுறா அவளுக்கு அங்கதான் வியூ நல்லா இருக்கும் இருங்க இருங்க அப்பா ஊட்டிட்டு போங்கப்பா அப்பா நேராச்சு போங்க சுத்திடுங்க முடிச்சிட்டே அப்ப நான் அக்கா கூட்டி அக்கா கூட்டி நீஷா அக்கா கூட்டி முடிச்சு சொல்லுங்க நான் கையில கேக் போட்டேன் இல்ல இது நார்மல் கேக் தான் அது வந்து எல்லாம் நட்ஸ் டி சாப்பிட்டு போறேன் ஏய் ஆப்போசிட்ல இருந்தாலும் வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும் போய் கிளார் எடுத்துட்டு தாத்தா கால் ஆசி தாத்தா தாத்தா ஆசி இங்கிட்ட நல்லா இருந்துச்சு இங்கிட்ட வெளிச்சமே இல்ல போ தாத்தா ஆச்சு தாத்தா எப்பவுமே இங்கிட்ட வச்சு தான் எடுக்கணும் ஏ தாத்தா ஆச்சு கால்ல விழு சாந்தினி கேக்க விடல மாளுக்கு எடுக்கலக்கா ஏய் எடு கேக்க மேல தூக்கு அப்படியே கேக்க போதும் அப்படியா இல்ல நான் ஸ்வீட் வேண்டாங்கற இந்தாங்கடி இந்தாங்கடி அத விட்டா இருக்கட்டு இது பை போய் வேஸ்ட் பண்ணாங்க ஆமா அறிவே எல்லாரும் பண்ணே இது ஐயா தூக்குங்கடி அவள கைய வச்சு எடுக்கறாங்க நான் கத்தை குடு எல்லாரும் கேக்க ஏ ட்ரைனிங் குடுக்குறாங்க அந்த குடு இந்த கத்தை குடுக்கல அது ஒரு வாரே சாப்பிடு அத்தை பல்லு என்ன அத்தை கத்தை ஆசை கத்தை அவ எடுக்கறா நீ சும்மா வச்சிடு அலையெல்லாம் ரொம்ப பார்க்க கூடாது ஒண்ணு யதார்த்தமாக இருக்கும் அம்மா பாப்பா ஐயோ போதும் நீ கேட்டா உனக்கு போட்டு போ இது கால விழுது ஏன் கால விழுது யாரோ நில்லுங்கம்மா வீட்டுல கூட சாமி முட்டா அப்புறம் வந்திருக்கணும் விலை கூட பத்தாயிக்கலாம் உங்க வீட்டுக்கு போங்க பனி ரேஸ் ஆவியா
நிமிஷா இதுல போ. அவரே வந்துட்டாரு. அவன் காரை பிடிக்கிட்டாங்க. நாங்க தான் நிக்க சரியில்லாம வந்திருக்கேன். அலட்ச அது கட்டு அதுதான் சாப்பிடாம மொஜிட்டோவா சாபரி யாருங்க இது வாட்டர்மெலனா இது வைனி அப்புறம் கடைசில சாப்பிட மாட்டியா வேற மீன் வைடி போட்டே தான் இருக்கு குட்டடி டேபிள்ல இந்த குடி என்ன மீன் குடி சரி அப்படியே வச்சு குடிக்கிற மாதிரி எடுத்து போட்டா ரெண்டுமே பண்ணிடுறேன் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன் சரிங்க செக் பண்ணி சொன்னேன் அவன் வராம போயிட்டேன். அவனை கூப்பிட்டு இன்ட்ரெஸ்டா போய் அக்கா கூப்பிட்டு அவனு ப்ரௌனி வந்துச்சு. பேப்பர்லாம் எடுங்க நிமிஷா எடு என்ன சொல்ற இதுக்காக நீங்க வந்துட்டேன். ஏன் நிமிஷம் அப்படியே டேஸ்ட்லெஸ்ஸா போயிட போகுது. அவளே சேர்த்து விடியா என்னென்னமோ நடந்துச்சு. என்ன பண்ணாலும் வச்சிருக்காருன்னா அவங்களை காப்பாற்ற ஒரே காரணம் எல்லாத்தையும் பீஸ் பீஸா கட் பண்ணிப்போம்.
வெற்றிலை போட்டு